கிருமிகள்னால நல்ல ரத்தத்துல உயிர் வாழ முடியாது. நல்ல ரத்தம் அப்படின்னம்னா pH வேல்யூ above 7 இருக்குது அப்படின்னம்னா இதனால உயிர் வாழ முடியாது. pH வேல்யூ 6 to 7, 6.5 அந்த ரேஞ்சில் இருக்கையில மட்டும்தான் இந்த பாக்டீரியாஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை அப்படிங்கிற இந்த பாக்டீரியம் டெவலப் ஆகுது. எறும்பும் இல்ல, புழுவும் இல்ல, இது எல்லாமே இயற்கை தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இது நீங்க ராவா இருக்கிற பழத்திலேயோ அல்லது தருணம் சாப்பிடக்கூடிய தருணத்தில் இருக்கிற பழத்துக்கோ வராது. ஏன்னா அதோடைய pH லெவல் கொஞ்சம் ஹையா இருக்கும். இந்த அளவுக்கு அசிடிக்கா இருக்காது. இன்னைக்கு கோவிட் வைரஸ் வந்து அது மிகப்பெரிய ஒரு வேவை கிரியேட் பண்ணுச்சு. அதிகமான அளவுக்கு டெங்கு காய்ச்சல் வருது, சிக்கன் குனியா வருது, இன்னும் நிறைய புதுசா ஒவ்வொரு இயர்ஸும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுடைய பாடி கழிவுகள் இருந்தா மட்டும்தான் இது வரும். நார்மலா நம்மளுக்கு வந்து எனிமா பாட்டுங்க ஒரு சின்ன டம்ளர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்ல வந்து ஒரு டியூப் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு எண்டு வந்து நம்மளுடைய மலவாய் வழியா விட்டுட்டு நம்ம தண்ணி அதுக்குள்ள உள்ள போகும். ஸோ அது இன்கேஸ் நம்ம அடுத்த ஒரு இதுல வந்து அதை பத்தி டீட்டெயில் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த உயிர் சக்தி என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு போராடிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த உயிர் சக்தியை குறைச்சிட்டோம். அப்போ அது வெளியில தள்ளக்கூடிய அந்த எலிமினேட்டிவ் ஃபோர்ஸஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுது, இந்த கழிவுகளோட சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலும் அதுவும் சாகடிக்குது. அனைத்து ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப சின்ன வயசுதான், ஒரு 35 இயர்ஸ். அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா சளி, காய்ச்சல், வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப போய் டாக்டர் கிட்ட போய் பாக்குறப்போ அவங்க டயக்னோஸ் பண்ணிக்கிறது டிபின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிபிக்கு வந்து மெடிசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னம்னா 9 months வந்து கண்டினியூஸா மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுல வந்து சாப்பிடக்கூடிய அந்த மருந்துகள் வந்து ஹைலி சைடு எஃபெக்ட் வரும். அந்த ஹைலி சைடு எஃபெக்ட் வரக்கூடிய மருந்துகள் டாக்டர்கிட்ட மேபி இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது சாப்பிட்ட ஒரு மாசத்துல வந்து அவருக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த ஒரு 5 நாள்லயே 35வது நாள் அவருக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஒயிட் ரேஷஸ் வருது. அப்ப அவங்க சொல்றாங்க ரொம்ப இச்சிங் இருக்குது, என்னால நைட் தூங்க முடியல அப்படின்னு சொல்றப்போ ஓகே நீங்க ஸ்கின் டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கின் டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்றாங்க. ஸ்கின் டாக்டர் போனோம்னா அவரு ஒரு க்ரீம் ஒரு மெடிசன் கொடுத்தாரு. அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கின் மெடிசன் சாப்பிட்டு இருக்கையிலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றப்போ உடனே அவங்களுக்கு வந்து ஒரு தூக்கத்துக்கான ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அது ஒரு வாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டினியூஸா த ஹோல் டே அவருக்கு வந்து ட்ரௌசியாவே இருக்கு. ஸோ இதை போய் டாக்டர்கிட்ட சொல்றப்போ அவங்களுக்கு இன்னொரு அதுக்கான ஒரு எனர்ஜி, அதாவது டே டைம்ல வந்து எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் சொன்னாலும் தேர் இன்க்ரீசிங் த மெடிசன்ஸ். இப்போ அவருக்கு வந்து எனக்கு எந்த மெடிசனுமே இல்லாம இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாரு. அப்போ இந்த கிருமிகள்னால நோய் வருதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். கிருமிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடியதா இல்ல கெடுதல் பண்ணக்கூடியதா, கிருமிகள்னால உண்மையில நோய் வருதா? ஸோ இன்னைக்கு அதை பத்தின டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரோபதி கான்செப்ட் பிரகாரம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். எப்படி நம்மளுடைய உடம்பு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள ரொம்ப அழகா ஃபார்மேட் ஆச்சோ, ஒருத்த செல்லுல இருந்து 120 ட்ரில்லியன் செல்கள் கொண்ட ஒரு உடல் உருவாயிருக்கும். அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பாடி வெளியில வந்ததுக்கு அப்புறமும் தன்னைத்தானே உருவாக்கிட்ட மாதிரி தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியும். சோ அப்போ இந்த கிருமிகள் வந்து நம்மளுக்குள்ள எப்படி இந்த அளவுக்கு ஆகுது, எந்த அளவுக்கு பெருகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கிருமிகள்னால நல்ல ரத்தத்துல உயிர் வாழ முடியாது. நல்ல ரத்தம் அப்படின்னம்னா pH வேல்யூ above 7 இருக்குது அப்படின்னம்னா இதனால உயிர் வாழ முடியாது. pH வேல்யூ 6 to 7, 6.5 அந்த ரேஞ்சில் இருக்கையில மட்டும்தான் இந்த பாக்டீரியாஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை அப்படிங்கிற இந்த பாக்டீரியம் டெவலப் ஆகுது. ஸோ இந்த பாக்டீரியம் சாகடிக்கணும் அப்படின்னம்னா நல்ல பாடிக்கு வார்ம்த் இருக்கணும். நிறைய அதுக்கான ஃபாலோஅப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இன் ஜென்ரல் நாட் ஓன்லி மைக்கோபாக்டீரியம், ஸோ வேற எந்த ஒரு கிருமியா இருந்தாலும் அந்த கிருமி நம்மளுடைய உடம்புல கழிவுகள் இருந்தால் மட்டும்தான், அந்த கழிவுகளை சாப்பிட்டு மட்டும்தான் வாழ முடியும். எந்த கிருமியுமே
நம்மளுடைய பாடியில வந்து நல்ல ரத்தத்துல வாழ முடியாது. இப்ப சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னம்னா நல்ல தண்ணியில வந்து கொசு வளராது, ஈ முட்டை வைக்காது, எதுவுமே அந்த கிருமிகள் வளர முடியாது. எப்போ வந்து அந்த தண்ணி சாக்கடை தண்ணியா மாறுதோ, கழிவு தண்ணியா மாறுதோ, அந்த கழிவுகளை சாப்பிடறதுக்காகத்தான் ஈ, கொசு, மித்த விஷயங்கள் எல்லாமே வருது. சோ அதே மாதிரி நம்மளுடைய பிளட்லயும் எப்ப நம்மளுடைய உடம்பு சுத்தமா அல்கலைனா ஹெல்தியா இருக்குதோ, கழிவுகள் இல்லாமல் இருக்குதோ, அப்போ நம்மளுடைய உடம்புல எந்த கிருமியும் நுழையாது. அப்படியே நுழைஞ்சாலும் அந்த கிருமி சாப்பிடுறதுக்கான அந்த ஃபுட், அதுக்கான அந்த கழிவு இல்லாததுனால அந்த கிருமி உள்ளேயே அழிஞ்சு போயிடும். சோ இது வந்து இன்னைக்கு அந்த காலத்துல இருந்து இதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அந்த காலத்துல வந்து அம்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்கச்சக்கமா வந்துட்டு இருந்தது. எப்போ இந்த ரீசன்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறமாங்க. அப்போ அந்த சமயத்துல நம்மளுக்கு வந்து டோட்டலி நம்மளுடைய ப்ரீவியஸ் அந்த ஞானமானது அழிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மை வந்து ஒரு கொடூரமான வியாதியா இங்கிலீஷ்காரங்க என்ன நினைச்சாங்களோ அதே அந்த இது வந்து நம்மளுக்கு பரப்பப்பட்டது. உதாரணத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து தேடிட்டு வராங்க. அப்போ அங்க பாட்டி வந்து உள்ள அவங்க தட்டுறாங்க. அப்ப அந்த பாட்டி வந்து திறந்தாங்க அப்படின்னம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை புடிச்சிடுவாங்க. அப்ப அந்த பாட்டி சமயோஜிதமா இந்த வார்த்தை சொல்லுவாங்க, என் பையன் உள்ள படுத்திருக்கிறான், அவனுக்கு அம்மா வந்திருக்கு, நீங்க பாக்கதா இருந்தா வந்து பாத்துக்கோங்க அப்படிம்பாங்க. சோ இங்கிலீஷ்காரங்களுக்கு அம்மைன்னா அவ்வளவு பெரிய பயம். சோ அடிச்சு பறந்து ஓடிடுவாங்க. சோ இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னம்னா, அந்த காலத்துல அம்மை வந்துச்சு அப்படின்னம்னா நம்ம ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிருக்கோம். சோ எப்படி பண்ணுவோம் அப்படின்னம்னா, அந்த காலத்துல அம்மை வந்தவங்களுக்கு நம்ம ஹெவியான ஃபுட்டோ எதுவும் தரமாட்டாங்க. சோ அவங்களுக்கு டோட்டலி ஃபாஸ்டிங், மேபி இளநீ கொடுப்பாங்க அல்லது பழங்கள் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா 7 டேஸ்க்கு அப்புறமா நல்லா வெயில்ல வந்து தண்ணிய வச்சு, அதாவது சன் சார்ஜ் வாட்டர் பண்ணி அந்த தண்ணிய வந்து நம்ம பாடிக்கு ஊத்துவாங்க. அதுக்கப்புறமா நிறைய அந்த கொள்ளு பொடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெங்காயத்தை வந்து கட்டி போடுவாங்க, கழுத்துல வந்து கோர்த்து மாலை மாதிரி போடுவாங்க, வெங்காயம் பக்கத்துல வைப்பாங்க, வேப்பலை பரப்பி வைப்பாங்க. சோ இந்த மஞ்சள் தண்ணி போட்டு கொடுப்பாங்க. சோ இதெல்லாமே வந்து நம்ம அந்த காலத்துல பண்ண முறைகள். இது வந்து ரொம்ப அழகான ஒரு சயின்ஸ் அதுல இருக்கு. எப்போ ஒரு அந்த பாக்டீரியா பாத்தீங்க அப்படின்னம்னா மேபி அந்த சாரி வைரஸ், அந்த அம்மை அப்படிங்கிறது ஒரு வைரஸ். ஸோ அதை பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 7 டேஸ் ஆர் 9 டேஸ் ஆர் 11 டேஸ் அதோடைய பீரியட் இருக்கும். ஸோ அந்த சமயத்துல நம்ம கம்ப்ளீட்லி நம்மள ரெஸ்ட்ல வச்சு கம்ப்ளீட்டா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இளநீ இதெல்லாம் அந்த வீட்டுல வந்து ஈவன் சமைக்க கூட மாட்டாங்க, தாளிக்க கூட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப எல்லாருமே அதை பண்றப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கும் அந்த பாக்டீரியம் சாரி வைரஸ் பாதிக்காது. அவங்களையும் ரொம்ப எக்ஸலண்டா ஃபாஸ்டிங் இருக்க வைக்கிறப்போ அந்த பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய பாடிக்குள்ள நுழைஞ்ச அந்த அம்மை அந்த வைரஸ் மூலமா அப்சர்வ் ஆகி அந்த வைரஸ் வந்து சாப்பிட்டு இந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ அவங்களுக்கு வித்தின் ஒரு 7 டேஸ்க்கு அப்புறமோ அல்லது 9 டேஸ்க்கு அப்புறமோ தே வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இன்னும் அவங்க வந்து அம்மா வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்துல. ஆனா ஆஃப்லைட் என்னாச்சு, இந்த அம்மை பத்தின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டு அம்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி, அதனால அதுக்கு வந்து மெடிசன் போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்லி வேக்சினேட் பண்ணிட்டோம். ஆனா இருந்தா கூட வேக்சினேஷன் பண்ணா கூட இன்னும் சில பேர்த்துக்கு வருது, கிராமங்கள்ல இதை கடைபிடிக்கிறோம். சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னம்னா, கழிவுகள் இருந்ததுன்னா அந்த கழிவுகளை சாப்பிட கிருமிகள் வரும். நல்ல ரத்தத்துல கிருமிகள்னால உயிர் வாழ முடியாது. இப்போ இந்த கழிவு ரத்தம் அப்படிங்கிறது எதனால எல்லாம் உருவாகுது, இத எப்படி வந்து நம்ம எனக்கு கிருமிகள் வந்திருக்கு அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கழிவுகள் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து 4 வகையில உங்களுக்கு வெளியாகும் நம்ம சொன்னோம். ஒண்ணு வந்து மலம் வழியா வெளியாகும், 2வது யூரின் வழியா வெளியாகும், 3வது ஸ்கின் மூலமா ஸ்வெட்டிங்கா வெளியாகும், 4வது சுவாச காற்றா வெளியாகும். சோ இந்த 4 கழிவு பாதைகளும் எப்பெல்லாம் அடைபடுதோ அல்லது அதிகமாகுதோ அப்ப கழிவுகள் அதிகமாகும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவாசத்தின் வழியா க்ளோஸ் பண்ணி தூங்குறோம், அல்லது ரொம்ப ஒரு புகையான இடத்துல இருக்கிறோம், அல்லது ஏசிக்குள்ளதான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. சோ அந்த மாதிரி சமயத்துல அந்த ஒரு தடவை நீங்க மூச்சு உள்ள எடுத்தீங்கன்னா ஒரு தடவை மூச்சு வெளியே விடணும். அப்படி வெளியே விட முடிய அந்த அந்த சமயத்துல அந்த வெளி காற்று கெட்ட காத்து வெளியில போகல, உள்ள எடுக்கக்கூடிய காத்து அதே கெட்ட காத்தா இருக்கு அப்படின்னம்னா நுரையீரல போய் அது தேக்கமாகும். அப்படி தேங்கின அந்த கழிவு காத்த
உடம்பு வெளியில தள்ள முடியாட்டி சளிய உருவாக்கி அதை கட்டி வச்சிடும். சோ இந்த சளியும் நம்ம வெளியில தள்ள முடியல, மேபி சளியாவோ அல்லது இருமலாவோ வெளியில தள்ள முடியாட்டி, அப்போ உங்களோட நுரையீரல், நம்மளுடைய பாடி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஆர் வைரஸ, அது எந்த வைரஸ் ஆர் எந்த பாக்டீரியா உள்ள நுழைஞ்சா அந்த கழிவை சாப்பிட முடியுமோ அதை சூஸ் பண்ணி நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதை சூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளுடைய பாடி தான் அதுக்கு கேட் ஓபன் பண்ணிவிடும். சோ இந்த பாக்டீரியா உள்ள போய், ஏன்னா இந்த பாடிக்கு உடம்புக்கு முடியல, அப்போ இந்த முடியாத இந்த உடம்புக்கு அந்த பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள நுழைஞ்சு அந்த கழிவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும். சோ இந்த கழிவுகளை சாப்பிட்றதுக்கு இது ஒரு சின்ன நான் உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம டேபிள்ல வந்து ஒரு 3 விதமான ஒரு பழம் வச்சிருக்கோம். ஒரு பழம் வந்து நல்ல காய், ஒரு வாழைப்பழம், நல்ல காயான வாழைப்பழம். இன்னொரு பழம் வந்து நல்ல தருணத்துல இருக்கிற பழம். இன்னொரு பழம் வந்து கெட்டு போன வாழைப்பழம். சோ இந்த கெட்டு போன வாழைப்பழம் அப்படிங்கிறது அசிடிக். இந்த அசிடிக் வாழைப்பழம் அதோட ஸ்மெல் ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அதுக்கு இட் அட்ராக்ட்ஸ், அந்த ஃபிளைஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த கொசு எல்லாம் வரும். ஸோ அந்த கொசு வந்ததுக்கு அப்புறமா அதுல சின்ன சின்ன முட்டையில வச்சுட்டு போகும். அது புழுவா மாறும். அந்த புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பெரிய புழுவா மாறும், மேகட்ஸா மாறும். அந்த மேகட்ஸ் வந்து சீக்கிரமே அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த பழம் காலி ஆயிடும். இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு சாப்பாடு கிடைக்காது அந்த புழுவுக்கு. அது வத்தி வறண்டு போக ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப தூரத்துக்கு நகர முடியாது. அது வத்தி போனப்போ அது இறந்து ட்ரை ஆகும். அந்த சமயத்துல எறும்பு வந்து அதை எடுத்துட்டு போயிடும். இப்ப அந்த இடத்துல பழமும் இல்ல, எறும்பும் இல்ல, புழுவும் இல்ல. இது எல்லாமே இயற்கை தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இது நீங்க ராவா இருக்கிற பழத்திலேயோ அல்லது தருணம் சாப்பிடக்கூடிய தருணத்தில் இருக்கிற பழத்துக்கோ வராது. ஏன்னா அதோடைய pH லெவல் கொஞ்சம் ஹையா இருக்கும். இந்த அளவுக்கு அசிடிக்கா இருக்காது. எப்ப வந்து அதுல பிராணசக்தி கொஞ்சம் இருக்கோ அப்போ அதுக்குள்ள நம்ம கிருமிகளோ எதுவுமே வர முடியாது. சோ இதே கான்செப்ட் தான் நம்ம பாடிக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளா லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். சோ இங்க நம்மளுடைய பாடியிலையும் நல்ல ரத்தம் இருக்கிற சமயத்துல அந்த பாக்டீரியோ வைரஸோ உள்ள வரணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய பாடியோட இம்யூனிட்டி ஹையா இருக்கும் பட்சத்துல இது வந்து உள்ள வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. சோ இப்ப ரெண்டாவது நம்மளுடைய நுரையீரல சொன்னேன். அதே மாதிரி நம்மளுடைய வயிற்றுக்குள்ள கழிவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா, இப்ப என்னுடைய குடலுக்குள்ள போய் கழிவு ரொம்ப தேக்கமாயிடுது. அதிகமான அளவுக்கு நம்ம மாவுச்சத்து பொருட்கள் நிறைய சாப்பிடுறோம். அப்படி மாவுச்சத்து சாப்பிடுறப்போ அது நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ்ல போயிட்டு நல்லா வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிறப்போ ரெகுலரா அது வெளியில தள்ள முடியல, நம்மளுடைய மலமா வெளியில வர முடியல, ரொம்ப நாளா அங்கேயே தேங்கி இருக்கு. அப்போ அது வந்து அமிலத்தன்மையை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அதை வெளியில தள்ள முடியலன்னா நம்மளுடைய பாடி அது என்ன பண்ணும் அப்படின்னம்னா நம்மளுக்குள்ள ஒரு பாக்டீரியாவை உள்ள அப்சர்வ் பண்ணும். இது டைஃபாய்டு பாக்டீரியான்னு சொல்லுவோம். சோ இந்த பாக்டீரியா நம்மளுடைய பாடிக்குள்ள அது போய் அந்த கழிவுகளை சாப்பிடறதுக்கு தான் போகும். அந்த கழிவு இல்லை அப்படின்னம்னா அந்த பாக்டீரியானால சர்வைவ் ஆக முடியாது எகெயின். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் நம்மளுடைய நுரையீரல், அதே மாதிரி குடல் ஆர் இனி நம்மளுடைய மத்த உடம்புக்குள்ள பிளட்ல வந்து அதே மாதிரி கழிவுகள் இருந்தா பிளட்ல சாப்பிட்றதுக்காக சில கிருமிகள் உள்ள வரும். சோ இந்த மாதிரி எந்தெந்த ஏரியால இருக்குதோ அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ பாடி அப்சர்வ் பண்ணுது. சோ இந்த கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் டஃப்பான கான்செப்டா இருக்கா. நம்ம எல்லாத்துக்குமே என்னன்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னம்னா அது வைரஸ்னால ஆர் பாக்டீரியானால உடனே நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பழக்கமாயிருக்கு. இன்னைக்கு கோவிட் வைரஸ் வந்து அது மிகப்பெரிய ஒரு வேவை கிரியேட் பண்ணுச்சு. அதிகமான அளவுக்கு டெங்கு காய்ச்சல் வருது, சிக்கன் குனியா வருது, இன்னும் நிறைய புதுசு புதுசா ஒவ்வொரு இயர்ஸும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாமே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுடைய பாடி கழிவுகள் இருந்தா மட்டும்தான் இது வரும். எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு நிறைய நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு தடவை நம்ம கோவிட் அட்டாக் ஆகி ஒரு பேஷண்ட்ஸ் வந்து எங்க கேட்டாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 85 இயர்ஸ். அந்த 85 இயர்ஸ் ஓல்டு மேன், அவர்னால அவங்க பேரண்ட்ஸ் டாட்டர் அண்ட் சன் எல்லாமே அப்ராட் இருக்கிறாங்க, அவங்களால இங்க வரக்கூடிய சூழல் இல்ல. அப்ப அவங்கள பாத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்கள கேர் எடுத்துக்கிறதுக்கு யாரும் அவங்க முன் வர முடியல. அப்ப இத பத்தி எதுவுமே தெரியாத ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர், சோ அவங்க என்ன பண்றாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தோட்டத்துக்காரங்களே, ஈவன் அந்த வைரஸ் பக்கத்திலேயே இருந்ததுனால கூட அவர் பக்கத்திலேயே அந்த கோவிட் அட்டாக் ஆனவருடைய அத்தனை
கிளாத்ஸ், அவங்க அழுக்கு துணிகள், அவர் பயன்படுத்தின சடி துணி, அவங்க சாப்பிட்ட பிளேட்டு, இது அத்தனையும் பயன்படுத்தி கூட அவருக்கு வரல. ஏன் கேட்டா இவருடைய பாடி இம்யூனிட்டி வைஸ் ஹெல்த்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாரு. அவருடைய பாடியில எந்த கழிவுகளும் இல்லை. அதனால அந்த வைரஸ் பக்கத்திலேயே இருந்தா கூட அவருக்குள்ள என்ட்ரி ஆகல. ஏன்னா நம்மளுடைய பாடி தேவைன்னா மட்டும்தான் அந்த வைரஸை உள்ள அப்சர்வ் பண்ணுது, உள்ள அலோவ் பண்ணுது. ஸோ அதனால தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கழிவுகள் இருந்தது அப்படின்னம்னா நம்ம உடம்பு அது அந்த கழிவுகளை வெளியில தள்ள முடியாத ஸ்டேஜ்ல ஒரு உதவி செய்யறதுக்காகத்தான் இந்த பாக்டீரியா வைரஸ் உள்ள அலோவ் பண்ணுது. சோ கிருமிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எதிரி கிடையாது. இப்ப நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா தயிர் பெற போடுறோம். அப்போ லாக்டோபாசில்லை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அது உள்ள போய் அந்த பெற போடுறப்போ அது அமிலத்தை உற்பத்தி பண்ணும். அந்த அமிலம் பாலை கெட்டியாக்கும். சோ அப்பதான் நம்மளுக்கு தயிரா மாறுது. இது நம்ம ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பாக்டீரியாவை அதிகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ நம்மளுடைய குடலுக்குள்ள ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்குங்க. இந்த பாக்டீரியாஸ் தான் நம்மளுக்கு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைட்டமினை உற்பத்தி பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுது. நம்மளுடைய பாடியில நிறைய குளிர்ச்சியா வச்சுக்கிறது, நிறைய விஷயங்கள் அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உதவி செய்யுது. நம்மளுடைய பக்கல் மியூக்கோசா, நம்மளுடைய வாயில வாய்ப்புண்ணு வராம இருக்கிறதுக்கு, நம்மளுடைய பாடி கூலிங்கா ஹைட்ரேட்டடா நல்லா ஒரு சாஃப்டான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு இந்த அதாவது விட்டமின் B12 வேணும். இந்த விட்டமின் B12 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது லாக்டோபாசில்லி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாடியில நிறைய நல்லது பண்ணுது. சாதாரணமா நீங்க மாவு புளிக்க வைப்பீங்க. அந்த புளிக்க வைக்கக்கூடிய மாவு அதை புளிச்சாதான் அடுத்த நாள் சாஃப்ட் ஆகுது. அப்படி சாஃப்ட் ஆச்சுன்னா தான் நீங்க இட்லி ஊத்துறப்ப நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா வருது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பண்றது பாக்டீரியாஸ். ஸோ நம்மளுடைய பாடிக்கு உள்ளயும் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு, நம்மளை சுத்தியும் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த பாக்டீரியாஸ்ல நம்ம உடம்புக்கு தேவைங்கிறப்பதான் அது உள்ள போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்டீரியாஸ் ஆர் வைரஸ் தேவையே இல்லாம எப்படி நம்மளுடைய பாடியை கிளீன் பண்ணிக்கலாம், இந்த 4 ஆஸ்பெக்ட்லயும் எப்படி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜரா பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய பவல், நம்மளுடைய வயிறு, பெருங்குடல்ல கழிவு தேங்குறதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். சோ இந்த பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் நம்ம சொல்லக்கூடிய டீடாக்ஸ் ஜூசஸ். ஒருவேளை அது நிறைய பேருக்கு சப்போர்ட் ஆகல அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா சிம்பிள் எனிமா சப்போர்ட் பண்ணும். ஸோ எனிமா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எனிமா பாட் இருக்கும், நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அஹிம்சா எனிமா அப்படின்னு சொல்லுவோம். தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கெமிக்கல் எனிமாஸ் நம்ம வேண்டியது கிடையாது. கெமிக்கல் எனிமானா நம்ம யூஸ்வலா நம்மளுக்கு டெலிவரி சமயத்துலாம் எனிமா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எனிமா நம்மளுக்கு இங்க தேவையில்லை. நார்மலா நம்மளுக்கு எனிமா பாட்டுங்க ஒரு சின்ன டம்ளர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்ல ஒரு டியூப் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல ஒரு எண்டு நம்மளுடைய மலவாய் வழியா விட்டுட்டு நம்ம தண்ணி அதுக்குள்ள உள்ள போகும். ஸோ அது இன்கேஸ் நம்ம அடுத்த ஒரு இதுல அதை பத்தி டீட்டெயில் கூட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அந்த எனிமா பயன்படுத்தி நம்ம பவலை கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா இது உண்மையில சொல்ல போனா எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஸோ நம்மளுடைய பவல்ஸ் ரெகுலராகவே நல்ல பழங்கள் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நைட் நேரத்துல தூங்கி அது கூடவே இந்த டீடாக்ஸ் ஜூஸும் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா கட்டாயமா நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. ஒருவேளை இது நடக்கல அப்படின்னம்னா இந்த எனிமா ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் வயிற்றுல கூடிய அந்த மோஷனை லூசன் பண்ணி வெளியில எடுக்கிறதுக்கு நீங்க வயிற்றுக்கு பேக் போடலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஃபுட்டுல பாத்தீங்க அப்படின்னம்னா நல்லா கொஞ்சம் சூடா, அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நல்ல சூடான உணவுகளா சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா இந்த பவல்ஸ் ஈஸியா அதுக்கு ஒரு வார்ம்த் கிடைச்சு அதை எலிமினேட் பண்ண முடியும். யூரின் வழியா போகக்கூடிய அந்த வேஸ்டேஜஸை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னம்னா நல்ல டைலூட், அதாவது டயூரிட்டிக் ஜூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள நிறைய ஜூசஸ் இருக்குது. அதுல வெள்ளைப்பூசணி ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், முள்ளங்கி ஜூஸ், அதை ஜூஸா குடிக்கலாம். அல்லது நீங்க சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னம்னா யூ கேன் மேக் இட் அஸ் அ சூப் மாதிரி நல்லா வார்மா குடிச்சோம் அப்படின்னம்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் ஸ்கின்னை ஸ்வெட்டிங் மூலமா எலிமினேட் பண்றதுக்கு we have நிறைய சோர்சஸ் இருக்குது. வாழை இலை குளியல் எடுக்கலாம். we can start with ஒரு பெட்ஷீட் ராப். நீங்க ஒரு துண்டை ஈர துணியை விரிச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் உள்ளன் துணியை விரிச்சு அதுக்கு மேல ஈர துணியை வச்சு நம்ம படுத்துட்டு நம்மளை கவர் பண்ணிட்டு அந்த உள்ளன் கிளாத்ல கவர் பண்ணிடுவோம். அப்போ அவங்களுடைய பாடி நல்ல ஸ்வெட் ஆகும். ஸோ அது ரொம்ப
அந்த பாடி ரேப்ல பண்றது. இதுக்கு பேர் வந்து ஃபுல் பெட்ஷீட் பேக்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். நீங்க வீட்டுல பண்ணக்கூடியது சிம்பிளானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, நல்லா ஹாட் வாட்டர் நல்லா சிப் பண்ணி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா, உங்க பாடி வந்து அந்த சூடு அதிகமாக அதுவே ஆட்டோமேட்டிக்லி பர்ஸ்பைர் பண்ணும். உங்களுடைய ஸ்கின் வழியா ஸ்வெட்டிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இது சிம்பிள் மெத்தட். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, உங்க லங்ஸை கிளீன் பண்றதுக்கு நல்ல எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னம்னா, நல்ல ஹாட்டா சூப் குடிக்கிறது, நல்ல ஃப்ரெஷ் நல்ல வெயில்ல காயுறது. ஸோ எந்த அளவுக்கு வெயில் காயுறமோ அந்த அளவுக்கு உங்களுடைய லங் கெப்பாசிட்டி அதிகமாகும், ஸ்கின் உடைய ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், கிட்னி ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் மெத்தட்ஸ். ஸோ இதுல ஒரு ஜென்ரலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கழிவுகள் உள்ள இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த கழிவுகளை சாப்பிட்றதுக்கு கிருமி வருது. அந்த கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கான விஷயத்த பண்ணணும் அப்படின்னம்னாலே ஆட்டோமேட்டிக்லி வெளியில போயிடும். அதுக்கு மாறா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னம்னா, இதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை போடுறோம். இந்த ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். இப்ப வந்து தாஜ் ஹோட்டல்ல வந்து நிறைய பேர் இன்வைட் ஆகி அதுல நிறைய பேர்த்த தீவிரவாதிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சு சாகடிச்சாங்க. அந்த தீவிரவாதிகள் யாரெல்லாம் யாரெல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த ஐடென்டிபிகேஷன் அது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. சோ அப்போ அது தெரியாதப்போ, ஏன்னா ஒரு போலீஸ் உள்ள வராங்க, அந்த போலீஸ்காரங்களுக்கு எப்படி தீவிரவாதிகள் இருப்பாங்க, எப்படி வந்து அந்த ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஐடென்டிபிகேஷன் தெரியல அப்படிங்கறதுனால அவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. சோ இதே கண்டிஷன் தான் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளேயும் நடக்கும். இப்போ நம்மளுடைய வயிற்றுல நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு இது வந்து கழிவு, இது கிருமி அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்கும். ஆனா நம்ம உடம்புல இருந்து வெளியில இருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள வருது. அதுக்கு நம்ம உடம்புக்குள்ள வந்து இது கழிவா இல்ல இது நல்ல செல்லா, இது வந்து உடம்புடைய செல்லா இல்ல இது கிருமியான்னு தெரியாது. நம்ம கொடுக்கறது என்னதுங்க, ஆன்டிபயோட்டிக். நம்ம உயிர் சக்தியை கொல்லக்கூடிய ஒரு மருந்து. அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள போகிறப்போ நம்ம ஹோல் பாடியில இருக்கக்கூடிய உயிர் சக்தியை குறைக்கும். இந்த உயிர் சக்தி என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு போராடிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த உயிர் சக்தியை குறைச்சிட்டோம். அப்ப அது வெளியில தள்ளக்கூடிய அந்த எலிமினேட்டிவ் ஃபோர்ஸஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுது, இந்த கழிவுகளோட சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலும் அதுவும் சாகடிக்குது. சோ அதனாலதான் இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறது இன்னைக்கு மிகப்பெரிய அலார்மிங்கா நம்ம இன்னைக்கு ஈவன் எல்லா உலக ரீதியில இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் வந்து அவ்வளோ கெடுதல். இது வந்து கட் பாக்டீரியாவை அழிச்சிருது. அதனால விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் லாஸ் ஆகுது, ஸ்கின் எரப்ஷன்ஸ் ஆகுது, வயிற்றுல அல்சர் வருது. அவங்களுக்கு அடுத்து இம்யூனிட்டி குறையறதுனால அடுத்து ஏதாவது ஒரு சீக்கிரமே ஃப்ரீக்வெண்டா நோய்கள் வருது. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக். அதனால இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஈவன் இங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் ஆன்டிபயோட்டிக்கை தவிர்க்கிறாங்க, நம்மளுக்கு கொடுக்கறதையுமே குறைக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு கழிவு உள்ள வந்திருக்கு. அந்த கழிவு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பிராணசக்தி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிராணசக்தி அது வெளியில தள்ள ட்ரை பண்ணுது. அதை முடியல அப்படின்னம்னா வெளியில இருந்து சப்போர்ட் எடுத்துக்குது. சோ அந்த வர்ற சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த கழிவுகளை உற்பத்தி பண்ணாம இருக்கிறதுக்கு மறுபடியும் அந்த உணவுகளை உள்ள போடக்கூடாது. உண்மையில இதை ஃபர்ஸ்ட் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னம்னா, பசிச்சுதுன்னா நம்ம சாப்பிட்டா போதும். பசி வரல அப்படின்னம்னா நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாடியில இன்டர்னலா ஏதோ ஒரு ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த பசிக்காதப்போ சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காவே ஃபாஸ்டிங் போகும். அந்த சமயத்துல ஆட்டோஃபேஜின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கிருமிகள் தாக்கி இருக்கிற செல் அல்லது அந்த வீக் செல் அது என்ன பண்ணும்னா அதுவே ஆட்டோ டைஜஸ்ட் ஆயிடும். நம்ம உடம்புக்குள்ள வந்து அகோரி செல்களை உருவாக்கும். இப்ப நம்ம சாப்பிடாம இருக்கிறப்போ நம்ம பாடிக்கு பசி எடுக்கும், அதுக்கு எனர்ஜி வேணும். அப்ப உடம்பு என்ன பண்ணணும்னா அது தன்னைத்தானே சர்வை பண்ணிக்கிறதுக்கு வீக்கா இருக்கிற செல்லை சாகடிச்சு அந்த செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை அது எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீக் செல்ஸ் தன்னைத்தானே அழிஞ்சு போயிடும், நம்ம உடம்பே அதை சாகடிக்கும். அதுக்கு நம்ம அலோவ் பண்ணாம நம்ம ஃபீவர் இருக்கு ஆர் சளி இருக்கு ஆர் இதுக்கெல்லாம் மாத்திரையை போட்டுட்டு அந்த மாத்திரை போட்டதுக்காக நம்ம பிரெட்டை சாப்பிடுறோம் அல்லது வேற கஞ்சி குடிக்கிறோம் ஆர் சாப்பாடு சாப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்பதான் நம்மளுக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும். ஆனா ட்ரூலி உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்டா போதும். ஸோ அப்படி பசி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பசி அப்படிங்கிற அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னம்னாலே உங்களுடைய பாடி அந்த ஹை ஆசிட்ல எந்த பாக்டீரியாவும் வளர்த்த முடியாது. ஸோ வயிற்றுல வந்து நல்ல பசி வரணும் அப்படின்னம்னா
நீங்க நிறைய வந்து இஞ்சி உங்களுடைய டயட்ல வந்து மேக்சிமம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வார்மா சூடா சூப் மாதிரி குடிச்சீங்க அப்படின்னம்னா உங்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நல்லா ஹையா இருக்கும். ஸோ அந்த ஆசிட்குள்ள நம்ம வாயில ஏதாவது மிஸ் பண்ண அந்த பாக்டீரியாஸ் ஏதாவது உள்ள போச்சுன்னா கூட உங்களுடைய வயிற்றோடைய ஹை ஆசிட்ல அதுவே இறந்து போயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள போனாலும் அங்கேயும் ப்ரிவென்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்மளுக்கு செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் நம்மளுடைய பாடிக்குள்ள ஒரு டிசீஸ் டெவலப் ஆகுது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் இதை கடைபிடிச்சீங்கனாலே எந்த கிருமிகளுடைய தொற்றும் இல்லாம நம்ம சூப்பரா டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். இன்னும் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நம்ம வீட்டுல வந்து ஒரு குப்பை கூட இருக்கு. அந்த குப்பை கூடையில நம்ம வந்து அந்த குப்பையோடைய ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக இன்னைக்கு என்னென்னமோ ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டீங்க அப்படின்னம்னா அந்த ஸ்மெல் வராது. அடுத்தது அதை தாண்டி வருது அப்படின்னம்னா நம்ம அதை கவர் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமும் அதைய நம்ம எடுத்து போடாம இருந்தோம் அப்படின்னம்னா கொஞ்ச நாள்ல வந்து அதுக்குள்ளேயே நீங்க வெளியில இருந்து ஒரு கிருமி வர வேண்டாம், அந்த கழிவுகள்லயே நிறைய வந்து உருவாக ஆரம்பிச்சிடும், புழு உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் வில் அட்ராக்ட் அதர் ரோடன்ஸ். ஸோ கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொன்றா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு அந்த கரப்பாம்பூச்சிக்கு நம்ம மருந்தடிக்கிறோம், ஆர் அந்த குப்பைக்கு வந்து ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு பண்றோம். ஸோ இத்தனை விஷயத்த பண்றதுக்கு பதிலா அந்த குப்பையை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க வீடு வந்து ரொம்ப அழகா கிளீன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ள குப்பையை வச்சுட்டு அந்த குப்பைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அல்லது அந்த பெர்ஃப்யூம் அடிக்கிற மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலா அந்த கழிவுகளை குப்பை எப்படி தூக்கி போடுறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளிட்டோம்னாலே இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு இந்த கழிவு நீக்கு ஜூஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஜூசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த கழிவுகள் அல்லது நம்மளுடைய வயிற்றுல ஆசிடை வந்து நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப் நான் சொல்ல போறேன். இந்த சூப் அப்படிங்கிறது வந்து வெண்பூசணி சூப். இந்த வெண்பூசணி ஒரு நல்ல ஹைலி அல்கலைன் ஒரு வெஜிடபிள். அதை வந்து நம்ம சூப்பா பண்றப்போ இது டயூரிட்டிக்கா வேலை பண்ணுது, லாக்ஸேட்டிவா வேலை பண்ணுது, நம்மளுடைய லங்ஸுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கபத்தை வெளியில தள்ளுறதுக்கு உதவி செய்யுது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளைப்பூசணி. அந்த வெள்ளைப்பூசணியில நம்ம ஒரு கையளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒரு பொரியல் சாப்பிடுவீங்களோ அதை விட 2 மடங்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வெள்ளைப்பூசணி அளவு அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம ஜூஸுக்கு எடுக்கிற மாதிரியே தோல் எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நீங்க இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கலாம். அல்லது எனக்கு இட்லி பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்துல கொதிக்கிற தண்ணியில நம்ம வடிக்கிற ஜல்லடை, பெரிய அந்த ஜல்லடை இருக்குங்களா, அதுக்குள்ள போட்டு நீங்க கவர் பண்ணி வச்சா கூட அந்த ஆவியில அது வெந்துடும். ஸோ அந்த வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நீங்க அடுப்புல வச்சு அந்த ஸ்டீம்ல வச்சிட்டீங்கன்னா அது வெந்துடும். ஸோ இந்த வெந்த வெள்ளைப்பூசணிய மிக்சியில அரைச்சு அதை பேஸா நம்ம வச்சுக்க போறோம். இதுக்கு கூடவே இது வெந்துட்டு இருக்கிற சமயத்துல நல்ல வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாட்டா கொடுக்குற மாதிரியே இஞ்சி மேபி ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்ல இஞ்சி வந்து நான் இவ்வளவு பெரிய துண்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். அந்த இஞ்சியை துருவி வச்சுக்கலாம் அல்லது பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய சஜஷன் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுட்டு நல்ல ஓரளவுக்கு கிரன்ச்சியா இருக்கும். அதே மாதிரி பூண்டு, ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பொடிசாவோ அது கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி, பூண்டு, கேப்சிகம், கொடமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேக வச்சு அரைச்ச வெள்ளைப்பூசணி அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க போட்டு கொதிக்க வச்சிடலாம். ஸோ நல்லா கொதிக்க வைக்கிறப்போ அது வந்து அதுலயே அந்த பிராத்லயே வந்து அது நல்லா வேகட்டும். அது வெந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஆகுறதுக்கு அப்புறமா கடைசியா இறக்குறப்போ அது கூட சீரகத்தூள், குருமிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட வந்து கடைசியா இறக்குனதுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இதை வந்து என்ஜாய் பண்ணி நல்லா அந்த சூடோட சாப்பிடணும். அந்த ஹாட்டா சாப்பிட்றப்பதான் அந்த வார்ம்த் நம்மளுடைய வயிறு எல்லா ஏரியாஸையும் நம்மளுக்கு எனர்ஜைஸ் பண்ணும். ஸோ இந்த சூப் வந்து வெரி எஃபெக்டிவ் சூப். ரெண்டாவது வெயிட்ல சூப்பர்பா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்க ஏதாவது அதர்வைஸ் இட்ஸ் வெரி குட் நம்மளுடைய நீ ஜாயிண்ட் பெயினுக்கு அல்லது ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, சுகரை ரெகுலேட் பண்றதுக்கு, சளியை குறைக்கிறதுக்கு எக்ஸலண்டான ஒரு சூப். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நெய் அல்லது வர்ஜின் கோகோனட் ஆயில், ஸோ அதை வந்து நீங்க ரெகுலரா ஒரு 10 சொட்டு ஒரு 1/2 hour or 1 hour ஒன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 drops
அந்த அளவுக்கு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னம்னா இது குறைய ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் வந்து நீங்க நேரத்துல நைட் வந்து சீக்கிரமே தூங்கிடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு வந்து ஒரு ஈரப்பட்டி போட்டுக்கலாம், அல்லது வயிற்றுக்கு ஈரப்பட்டி போட்டீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரைனஸ் வராது. தூங்குறப்போ இருட்டுல தூங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னம்னா கல்லீரல் சூடாகி அதனாலயும் அதோட பைலோட ப்ரொடக்ஷன் குறையும். ஆனா நைட்டு வந்து தூங்குறப்ப கண்ணு வந்து இருட்டுக்குள்ள இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். மேபி நீங்க தூங்குறப்போ கண்ணுக்கு வந்து ஒரு சொட்டு தேங்கெண்ணெய் விடலாம். வயிற்றுக்கு வந்து தொப்புளுக்கு வந்து விளக்கெண்ணெய் வைக்கலாம். கண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சோ இங்க நெயில் பெட், இதுக்கு எல்லாத்துக்குமே கூட தேங்கெண்ணெயோ அல்லது பெஸ்ட் ஆப்ஷன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில், அதை நீங்க வச்சீங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகாது. உள்ளங்கால், உள்ளங்கை இதுல எல்லாம் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டீங்க அப்படின்னம்னா அந்த உடம்பு வறட்சி வராது. சோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்து வாரத்துல 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சோ தட் அந்த ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். மூணாவது, நீங்க அதிகமா ஃபேனுக்கு அடியில படுக்கிறது, ட்ரை ஆகிற மாதிரி அதிகமா பேசுறது, ட்ரையான உணவுகள், தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகள் வந்து சேர்த்துறது, இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்க உடம்ப வறட்சியில இருந்து பாதுகாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வறட்டு இருமல் வராம பாதுகாக்கலாம். நீங்க சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால தாராளமா இந்த சூப் நீங்க ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள் இட்லி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த சூப்போட அதுவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அனைத்து ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.